சத்தத்துக்கு செவிகொடாமலும் அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமலும் போனபடியினாலே இந்நாளில் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், விக்கிரகங்களுக்கு பலியிட்டதனால இந்த தீங்கு உனக்கு வந்திருக்கிறது. விக்கிரகங்களுக்கு நீ பலியிட்டதனால உனக்கு இந்த வாதை வந்திருக்கிறது. விக்கிரகங்களை நீ சேவித்ததனால உன் குடும்பத்தில் இழப்பு வந்திருக்கிறது, மரணம் வந்திருக்கிறது, படுக்கை வந்திருக்கிறது, கொள்ளவியாதி வந்திருக்கிறது, பஞ்சம் வந்திருக்கிறது, கடன் வந்திருக்கிறது. ஏன்னா நீ விக்கிரகங்களை பலியிட்டாய். கொஸ்டின் அதுதான். ஆகவே இந்த தீங்கு வந்தது, இந்த அழிவு வந்தது. அப்போ அதுக்கு பரிகாரம் செலுத்தி இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம செலுத்துறது இல்லை. நம்ம வாயினால் வடையை சுடுவோம், மெதுவடையை சுடுவோம், வாயினால் பணியாரம் சுடுவோம், வாயினால் பிரியாணியும் சுட்டுருவோம். உற்சவ கையை தட்டுங்க. வசனத்தை பின்பற்றுவதில்லை. அப்போ விக்கிரகங்களை பலியிட்டதுக்கே தண்டனை இருக்குது. அவர் வேரோட பிடுங்கி எரிஞ்சிருவார். இன்றைக்கி யூதா தேசம் அழிந்து நிற்கிறது என்று சொன்னால் இந்த பாவம்தான். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க. அப்போ செஞ்சதுக்கு எங்கே பரிகாரம் செய்யலை. அதனால் இந்நாள் இருக்கிறபடி நீங்கள் இருந்துட்டு போங்கன்னுவார். கொள்ள வியாதியோடு இரு. ஆகவே இந்த வியாதிகள் உனக்கு வருமானால் நீ ஆண்டவரை நோக்கி பார்ப்பாயினால் முதல்ல உன் பொருத்தனைகளை செலுத்து. நீ பாவம் செய்தவனானால் பாவ நிவாரண பலி செலுத்து. நீ சாபத்தில் இருக்கிறவனாக இருந்தால் சாபம் போக்குறதுக்கு பொருத்தனை செலுத்து. ஆசீர்வாதம் வேண்டும்னா ஆசீர்வாதத்துக்கு பொருத்தனை செலுத்து. சாலமோனை போல அறிவு உனக்கு வேணும்னா நீ என்ன செய்யணும்? அதுக்கும் ஒரு பொருத்தனை செலுத்து. இப்படி அநேக லிஸ்ட்டுகள் இங்கே இருக்கிறது. ஒரு சும்மா கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தப்பி தவறி ஒருவேளை நாளை சாவு வருதுன்னா இன்றைக்கி பயந்து போய் பொருத்தனை செலுத்துவோம். சாவுக்கு மட்டும்தான் செலுத்துவோம். மீதுள்ள காரியங்களுக்கெல்லாம் அநேகர் விட்டுருவோம். ஆகவே எல்லாவற்றிற்கும் பொருத்தனை உண்டு என்று இன்றைய பிரசங்கத்தில் ஆண்டவர் தெளிவுபட சொல்கிறார். அதே வசனத்தை திரும்ப திரும்ப வாசி. நீங்கள் தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமலும் அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமலும் போனபடியினாலே. போதும். அவர் என்ன சொல்றார்? என் கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படியவில்லை, என்னுடைய பிரமாணங்களுக்கு நீ செவி கொடுக்கவில்லை, என்னுடைய சாட்சிகளுக்கு நீ இணங்கி நடக்கவில்லை. இணங்கி என்று சொன்னால் விளங்கொடு தமிழ். இணங்கின்னு அர்த்தம் என்ன? கீழ்ப்படிந்து நடந்தது. இப்போ நான் ஒரு சாட்சி. அப்போ இந்த சாட்சிக்காரன் சொல்கிறத நீங்கள் நம்பணும் இல்லையா? ஆண்டுடைய பாத்திரம் சொல்கிறத நம்பணும். நீ இணங்கி நட, அவன் சொல்வதை கேட்டு நட என்பதுதான் அதில் வார்த்தை. இணங்கி நடன்னு. ஆனால் பின்பற்ற வேண்டும். யாரும் பின்பற்றுவதில்லை, வசனங்களை பின்பற்றுவதில்லை. யார்கிட்டையும் காணிக்கை கேட்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ஹாப்பி, நல்ல ஊழியக்காரன். அப்போ நீங்கள் வாழ முடியாது, பரலோகத்து முடியும். நீங்கள் வாழ்கிறதுக்கு தான் இந்த பிரசங்கம். ஒருவர் ஒரு பொருத்தனை செலுத்தினா எனக்கு பொறுப்பு அதிகம். அதை புக் அடித்து அதிக ரேட்டுக்கு செலவு பண்ணி கொடு. நீங்கள் அடிக்கிறது பிரிண்டிங் காசு கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் போக்குவரத்து செலவுலாம் இருக்குது. யாராக கொடுக்க முடியுமா? 1000 புக்குன்னு அடித்து 1000 பேர் கொடுக்கணும். 3.5 லட்சம் ரூபா தேவைப்படும். வீடு வீடாக கொடுக்கணும், இல்லைன்னா ஆளை வச்சு கொடுக்கணும், லேபர். யாராவது ஒருவர் வந்து சுவிசேஷம் அறிவிக்க 100 புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு தைரியம் இருக்கா? புத்தகத்தை கூட கையில் கொடுத்தா என்கிட்ட ஏற்கனவே இருக்குது, இது இருக்கட்டுன்னு சொல்லிட்டு போவாங்க. எடுத்து ஏற்கனவே 2 புத்தகத்தை கொடு, நான் 1 கேட்டால் 5 கொடுப்பேன். ஒரு புத்தகத்தை கேட்டால் 5 புத்தகத்தை கொடுப்பேன். பார்சல் பண்ணி தான் கொடுப்பேன். அது கொரியர் சார்ஜ் 60 ரூபா. ஒரு புத்தகத்துக்கு ரேட் என்ன ஆகுது பாருங்கள். சுவிசேஷம் அறிவிக்கிறது ஒரு பாரம். எல்லோரும் அதை ஒரு பாரமாக கருதுங்க உங்கள் குடும்பம் வாழ்கிறதுக்கு. இப்போ ஒரு பொண்ணை பார்த்துருப்பீங்க, +2 வரைக்கும் உனக்கு கண்ட்ரோலாக இருப்பா. அதுக்கப்புறம் வெளி மாவட்டங்களுக்கு படிக்க வைக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும். பொருத்தனை செலுத்தி அந்த பிள்ளை பேரில் பொருத்தனை செலுத்திட்டு தான் அனுப்பணும். அப்போ தான் பிள்ளை பரிசுத்தமாகி திரும்பி வரும்.
கோவை மாவட்டத்தில் எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆகணும்னு சொல்லி ஒரு பொண்ணு ஜோம் பண்ணா. அவளுக்கு ஆசைன்னா டிஸ்டிங்ஷன் வரணும், அப்போ தான் டிஸ்டிங்ஷன் எனக்கு தெரியும், பேராசை. அப்போ எல்லோரும் டிஸ்டிங்ஷன் ஆகுனா பிரச்சனை தீர்ந்து போச்சு இல்லை. அப்போ 100 மார்க்கை போட்டுட்டு விட்டுறணும். நீ படித்தாதான் ஏன் மார்க் வரும், அதுக்கு ஏன் எதுக்கு எங்களை மாதிரிப்பட்ட ஆட்களை ஓத்துறப்படுத்துறீங்க? இப்போ பொருத்தனை கேட்டாச்சுன்னா அந்த படிப்பு அறிவு வேணும்னு கேட்டால் நான் பொருத்தனை செலுத்த சொல்லுவேன். யாராவது ஒரு பேரண்ட்ஸ் இன்றைக்கு வரும் இந்த 26 வருஷ ஊழியத்தில் எனக்கு தெரிந்த ஞாபகத்துக்கு உள்ளது ஒருத்தம் கூட அறிவை பெறுவதற்கு பொருத்தனை செலுத்தலை, ஒருவர் கூட. இப்போ என் பிரசங்கம் வீணாக தானே போயிட்டுருக்கு. அந்த பொண்ணுக்கு சரி போனா போட்டு எஸ்எஸ்எல்சி ஜோம் பண்ணி பாஸ் ஆகிட்டான். அப்புறமா +2க்கு ஜோம் பண்ணான், +2க்கு ஜோம் பண்ணான், அதுலேயும் பாஸ் ஆகிட்டான். வண்டலூரில் ஏதோ ஒரு கல்லூரியில் ஃபஸ்ட் இயர் சேர்ந்துட்டா. அம்மாவும் அப்பாவும் கொண்டு என்ன பண்ணாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்தாங்க. யார்கிட்ட? பொண்ணு பேரில் கேஸ் கொடுவாங்க. ஏன்னா எவனோட வாழ்ந்து அவள் கர்ப்பமாய் நிற்கிறாள். காவல்துறை சொல்லுகிறது 18 வயசு தொடங்கி விட்டது. நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, கோயம்புத்தூரில், வேலூர் மாவட்டம் துரத்தி விட்டாங்க. அதோட ஒளிஞ்சு போ, தாயும் தோப்பனும் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ஒப்பாரி வச்சால்தாங்க. சரி, அவனுக்கு என்ன வேலை? கன்றாவி. அவன் மாமியார் சொல்லி கன்றாவி, அதாவது அலங்கோலமாக இருப்பானா மூஞ்சி, அலங்கோலமாக மூஞ்சி இருக்கும், அவனுக்கு ட்ரெஸ்ஸும் கீசலாம். ஆனால் பொண்ணு சொல்லுவான், அவங்க நல்லவங்க, என்ன அவங்க நல்லவங்க, பிள்ளை கொடுத்துட்டான்ல, அதான் ஸ்டேஷன். கல்யாணம் மட்டும் இல்லை, பிள்ளையும் கொடுத்துட்டான். அவங்க நல்லவங்க. மூஞ்சி எப்படி இருக்குது? மாமியார் சொல்ல, பொண்ணுக்கு அம்மா சொல்கிறா அலங்கோலமாக இருக்குன்னு. ஏன் சிஸ்டர், ஆண்டவர் படைத்த பிள்ளைங்களை அலங்கோலமானு நீங்கள் சொல்கிறீங்க? பிரதர், பார்பர் ஷாப்பை பார்த்து ரொம்ப நாளாச்சு அவனுக்கு. பார்பர் ஷாப்பு, அப்போ தாடியிலையும் கீடியிலையும் என்ன இருக்கும்? பேன் இருக்கும், பேனு. இவளை விட 10 வயசு வித்தியாசம். ஒரு வேலை தொழில் கிடையாது. இவன் கட்டி ஆனால் பொண்ணை விற்பான். ஏன்னா அவனுக்கே சோறு இல்லை, இவன் இவ்வளோ இப்படி சோறு கொடுப்பான். ஒரு பெற்றவங்களுக்கு வேதனையை அவங்க கொட்டுறாங்க. அப்புறமா அந்த அம்மாட்ட சொன்னேன், அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோனை கொடுத்து எங்கிட்ட பேசுனேன். வண்டலூர்லேருந்து பேசினா. அப்போது நான் கேட்குறேன், நீ படிக்க போனியா, தாயாக போனியா? எங்கே அவன் கூட்டிகிட்டு போனேன்? லாட்ஜுக்கு. இனி கர்ப்பிணியாக இருந்து எப்படி ஃபஸ்ட் இயரை ஓட்டுவ? கொன்னா பாவம், அப்புறம் தின்னாலும் தீராது, உன் வாழ்க்கை ஸ்பாயில். ஒரு பொண்ணு தவறான முடிவுகள் எடுக்கிறதுனால வர விளைவுகள். அம்மா அப்பாவை கூப்பிட்டேன், ஃபோன் பண்ணேன், சேர்த்துக்கிடுங்க, வேறு வழி இல்லை. அவன் நீ பிள்ளை 10 வரை படிக்கட்டும், அவன் விட்டுட்டு போயிடுவான், அது உண்மைதான். இப்போது நீ சேர்த்துக்கோ, லைஃப் ஸ்பாயில்ட், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நல்லா படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்க பாதியில் வந்து வருது, கர்ப்பமாகி வருது. பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் வலியை கொடுக்கிறது. ஒருவேளை அந்த பிள்ளை பேரில் வெளியூருக்கு அனுப்பும்போது ஒரு பொருத்தனை செலுத்தி அனுப்பியிருந்தால் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். பொருத்தனைக்கு பின்னாடி ஒரு பொறுப்பெடுக்கிற வேலை இருக்கு ஆண்டவர். பொருத்தனை செலுத்தி பிள்ளைய கொண்டு ஆண்டவரோட ஒப்படைச்சாச்சுன்னு அவர் பார்த்துருவார். எங்கே செங்கல்பட்டு போனாலும் பின்னாடி வருவார். நீ சீர்காழி போனாலும் பின்னாடி வருவார்.
சீர்கட்டு போகாதபடிக்கு எப்பவும் கண்ணும் கருத்துமாய் பாதுகாத்து கொள்ளுவார். நீ செல்போனில் வண்டி ஓட்ட மாட்ட, செல்போனில் ஆஃப் ஆகலைன்னா உடைச்சிருங்க, அப்போ ஆஃப் ஆயிரும். எங்கே போனாலும் கர்த்தர் பாதுகாப்பார். ஏன்? ஒரு வீடை ஒன்றால் காப்பாற்ற முடியல, ஒரு நாயை வச்சிருக்கிற நீ வீடை காப்பாற்றுறதுக்கு. நாய்க்கு எவ்வளோ சோறு போடுற நீ? நல்லா சிக்கனை மட்டனி தானே போடுற, மனுஷனுக்கா போடுற? நாயை குளிப்பாட்டுற, நாயை பாத்ரூமு கூட்டி நடக்கிற, வாக்கிங் போகிற, இதெல்லாம் உனக்கு புத்தி இருக்கு. அதன் தீமை செய்வதற்கு நீங்கள் ஞானவான்கள். கடவுள் பாதுகாக்க மாட்டாரா வீட? நாய் தான் பாதுகாக்கும். ஆள் வந்தால் குறைக்கும். அப்போ பே வந்தால் ஒரு மந்திரவாதியை கூட வச்சுக்கோ நீ வீட்டில். நாய் வளர்க்குறவெல்லாம் ஒரு மந்திரவாதியும் கூட வைங்க. ஏன்னா நாய் திருடன் வரும்போது குறைக்கிறதுக்கு, பே வந்தால் மந்திரவாதி ஓதி பிடிச்சி கட்டுறதுக்கு. அவனும் கேட்பான், சிக்கன் கேட்பான், திங்கிறதுக்கு இல்லை, பேய்க்கு பலியிடுது. 4 பணியாரம் கேட்பான், உண்டு பண்ணி கொடு. அறிவு இருக்கா அவங்களுக்கெல்லாம்? யோசிங்க. கர்த்தர் காக்காவிடில் உலகத்தில் ஒருத்தரும் உங்களை காக்க முடியாது. அப்படி கர்த்தருக்கு பலி செலுத்தி அவரை நம்ப வைங்க. அவர் என்ன சொல்கிறாரு? நீ விக்கிரங்களுக்கெல்லாம் பலி செலுத்துறிய, எனக்கு செலுத்தி நடந்தானே கேட்குறாரு. நீ அங்கே சொன்ன செஞ்ச, எனக்கு சொன்ன நீ செய்யலை, ஏன் செய்யலை என்பதான் இன்றைய கேள்வி. ஏன் செய்யலை? வாலிப பிராயங்களில் பொருத்தனை பண்ணியிருந்தா கடைசி காலத்தில் கேட்டுருவார். படுக்கையில் கிடக்கும்போது தான் கேட்பார். அப்புறம் உன்னை கொடுக்குறதும் இல்லை. அதான் பரிசு. ஆனாலும் செய் என்பது கட்டளை. அவை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பொருத்தனை மிகவும் அவசியம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொருத்தனை என்னை மாற்றியது. என்னுடைய பிள்ளைகளுக்கே நான் பொருத்தனை செலுத்துவேன், சத்தம் இல்லாமல் செலுத்துவேன். அவர் சொன்னால் நான் செய்வேன். அதான் எங்களுடைய வளர்ச்சி. நீங்கள் பொருத்தனை செலுத்தலை, அப்படி உட்கார்ந்த களிமண் மாதிரி இருப்பீங்க, அவ்வளோதான். மரண பயம் ஏற்படும் போது செலுத்துகிற பொருத்தனை மட்டுமில்லை, வாழ்க்கைக்கும் செலுத்தணும், பாவத்துக்கும் செலுத்தணும், சாபத்துக்கு செலுத்தணும். உன் அப்பா அம்மா செஞ்ச பாவத்துக்கு நீ செய்யணும். இல்லைன்னா அப்பா அம்மா பேயா வந்து நிற்கும். வீட்டில் போட்டா மாட்டி வச்சுருப்பேன், அதே பேயா வந்து உன்னை கொல்லத்தான் செய்யும். ஸோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேத வசனத்துக்கு செவி கொடுங்க. நீங்கள் வாழ்கிறதுக்கு தான் பிரசங்கம், நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு தான் பிரசங்கம். வசனத்துக்கு செவி கொடுத்தா வாழ்க்கை, இல்லை என்றால் சுடுகாடு உங்களுக்கு சொந்தம். ஒரு சம கையை தட்டலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலும் அத்தனையோ ஹல்லேலூயா. அடுத்தபடியாக வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு பிரியமான வேத வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 88 1-2. சங்கீதம் 88 1-2. இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக.
சாய்த்தருளும். எமது கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். திரும்ப வாசி. என் இரட்சிப்பின் தேவனாகிய என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிறேன். உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவி சாய்த்தருளும். எனது கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தரலாம். ஒருவேளை உன்னுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி சாய்க்கலைன்னு நீ என்ன செஞ்சிருவ? குண்டக்கமட்டமான கேள்வி. அது சொல்லிட்டு உட்காரு. ஒருவேளை உன்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் செவி காய்க்க, நீ என்ன சொல்கிற? தாவீது சொன்ன மாதிரி கேட்குற, ஆண்டவரே என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஓகே, ரைட். ரெண்டாவது, என் விண்ணப்பம் உம்முடைய சமூகத்தில் வருவதாக. வீடு கட்டணும், மாப்பிள்ளை வேணும், படிப்பு வேணும், அது வேணும், இது வேணும், லிஸ்ட்டு எல்லாம் உம்மோட சமூகத்தில் வருவதாக. அவன் உம்முடைய காதை எனக்கு செவி சாத்தரலும், என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தரலும். அப்படினால் எனக்கு அதெல்லாம் செஞ்சு தாங்கன்னு. நான் செஞ்சு தரலன்னா நீ என்ன செய்வேன்னு நான் கேட்குறேன். ஒன்றும் செய்ய முடியாது. அதான் விண்ணப்ப ஜெபம், கண்ணீர் ஜெபம், ஆராதனை ஜெபம், உபவாச ஜெபம், கடவுளுக்கு தருவேன்னு சொல்ல ஜெபம். இதில் ஒன்றுமே கிடைக்கலன்னா, ஒன்றுலையுமே அவர் செவி சாய்க்கலைன்னா என்ன செய்யணும்? பொருத்தனை செலுத்தி என்னை நோக்கி கூப்பிடு. சும்மா கூப்பிட்டா ஒன்றும் கிடைக்காது. நீ சும்மா இத்தனை வருஷம் கூப்பிட்ட, உன் அப்பா இத்தனை வருஷம் கூப்பிட்டான், என்ன ஆச்சு? குடியோட விட முடியல. உன் அம்மா இத்தனை வருஷம் கூப்பிட்டாங்க, ஒரு வீடு கூட கட்ட முடியல இல்லையா? நீங்களும் கூப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க. பொருத்தனை செலுத்தி கூப்பிட்டால் இதுவரைக்கும் நடக்காதது எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க சர்வ வல்லவர். ஆமென். அதாவது நீ விண்ணப்பம் பண்ணி கேட்குற,